சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவை விட்டு வெளியேறும் முக்கியமான மூத்த அமைச்சர். தமிழக அரசியலில் எப்போதுமே பரபரப்புக்கு பஞ்சமில்லாத மாவட்டம் தேனி. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப தேனி மாவட்ட அரசியல் தற்போது ஒரு மிக பெரும் திருப்பத்தை சந்தித்து கொண்டிருக்கு. குறிப்பாக திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தங்கத்தமிழ்ச்செல்வன் மீண்டும் தனது தாய் கழகமான அதிமுகவிற்கே திரும்ப போவதா வெளியாகும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. தங்கத்தமிழ்ச்செல்வன் தமிழக அரசியலில் ஒரு தனித்துவமான அடையாளம் கொண்டவர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது அவர் கொண்டிருந்த விசுவாசம் அளப்பரியது. 2022ஆம் ஆண்டு ஊழல் வழக்குகளில் பதவியிழந்த ஜெயலலிதா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி முதல்வராக பதவியேற்க வேண்டிய சூழல் உருவானது. அப்போது எவ்வித தயக்கமுமின்றி தனது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தனது தொகுதியையே ஜெயலலிதா போட்டியிடுவதற்காக விட்டு கொடுத்தவர் தங்கத்தமிழ்ச்செல்வன். இந்த தியாகம் அதிமுக வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளின் போது அவர் டிடிவி தினகரனோடு இணைந்து அமமுகவில் செயல்பட்டார். பின்னர் அங்கிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். தேனி மாவட்டத்தில் திமுகவின் முகமாக அவர் உருவெடுத்தார். தற்போது தேனி மாவட்ட திமுகவில் ஒரு புதிய நெருக்கடி உருவாகியிருக்கு. அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோடு திமுகவில் இணைந்தார். முக்கியமாக வரும் தேர்தல்களில் ஓபிஎஸ்க்கு சட்டமன்ற சீட்டும், அவர் வெற்றி பெற்றால் சபாநாயகர் அல்லது முக்கிய பதவி அவரது மகன் ஓபி ரவீந்திரனுக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பும் வழங்க திமுக தலைமை வாக்குறுதி அளித்திருக்கிறதா தகவல்கள் கசிக்கின்றன. ஓபிஎஸ் மற்றும் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவருமே தேனி மாவட்டத்தின் செல்வாக்கு மிக்க தலைவர்கள். ஒரே கட்சியில் இருந்தபோதும் மாற்று கட்சியில் இருந்தபோதும் எதிரெதிர் அரசியலில் ஈடுபட்டு வந்தவர்கள். தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுகவில் இணைந்ததே ஓபிஎஸ்ஸின் ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான். ஆனால் இப்போது திமுக தலைமையே ஓபிஎஸ் குடும்பத்திற்கு தொகுதிகளையும் முக்கியத்துவத்தையும் அள்ளி வழங்கும் பட்சத்தில் கட்சியில் தனது செல்வாக்கு அடியோடு சரிந்துவிடும் என அவர் கருதுகிறார். ஏற்கனவே எம்பியாக இருக்கும் இனி தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது என்றும் ஓபிஎஸ் குடும்பத்தின் ஆதிக்கம் ஓங்கும் என்றும் அவர் அஞ்சுகிறார். யாரிடம் அரசியல் ரீதியாக பல ஆண்டுகளாக மோதினாரோ அவருடனேயே ஒரே கூட்டணியில் அதுவும் அவருக்கு கீழே இயங்குவது அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போதைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு தேனி மாவட்டத்தில் ஒரு வலுவான மற்றும் செல்வாக்குமுள்ள முகம் தேவைப்படுது. தங்கத்தமிழ்ச்செல்வன் மீண்டும் அதிமுகவுக்கு வந்தால் அது கட்சிக்கு அந்த பகுதியில் மீண்டும் புத்துயிர் தரும். அவரும் தனது பழைய கோட்டையை தக்க வைத்துக் கொள்ளவும் தனது அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இதே சரியான தருணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இதனால்தான் திமுகவை விட்டு அதிமுகவில் அவர் இணைய போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.